தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி உள்பட 36 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கவலையடைந்துள்ளனர். தென்னமாதேவி சுங்கச்சாவடியில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வாகனங்களுக்கான சுங்கவரி கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் முடிவடைந்து விட்டதால் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி தென்னமாதேவி சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் 5 முதல் 20 ரூபாய் வரையிலும், மாதாந்திர பாஸ் கட்டணம் 100 முதல் 400 ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என்பதால் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கை மேற்கொண்டு கட்டண உயர்வுகளை தடுக்க வேண்டும் என்றும் பெரும்பாலான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ட்ராவல்ஸ் வச்சு நாங்கள் சேனலில் கார் ஓட்டுறோம். கார் ஓட அந்த சவாரின்னு பார்க்க போனால் சவாரி எப்பயாச்சும் ஒரு சவாரி தான் வருது. அதுவும் சவாரி போனால் கூட நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போனாலுமே டோலே கிட்டத்தட்ட 600 ரூபா ஆகுது. அதனால் அவங்க கொடுக்குற வாடகையில் பாதி டோலுக்கே போயிடுது. அதில் ஒன்றுமே பண்ண முடியல. டோல் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து விற்கிற வண்டியே வந்து 85 ரூபா தான் இருந்தது. இன்றைக்கி வந்து 160 ரூபா ஆகிப்போச்சு. அப்பண்டவனே வந்து 80 ரூபா தான் இருந்தது. இன்றைக்கி வந்து 160 ரூபா ஆகிப்போச்சு. அதேமாரி தொழிற்பேடு செங்கல்பட்டு அதெல்லாம் பார்த்தோன்னா 30 ரூபா தான் இருந்தது. இன்றைக்கி வந்து 110 ரூபா ஆயிடுது. டோலுக்கே 600 ரூபா 700 ரூபா போயிடுது. அதை வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டால் கஸ்டமர் தரமாட்டுறாங்க. தமிழகத்தில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 36 சுங்கச்சாவடிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் உயர்த்தப்பட வேண்டிய சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இந்நிலையில் இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி பரனூர் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் மற்றும் 3 சக்கர வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய 70 ரூபாயும், ஒரே நாளில் சென்று திரும்ப 110 ரூபாயாகவும், மாதாந்திர கட்டணம் 2395 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலகுரக சரக்கு வாகனங்கள், சிற்றுந்துகளுக்கு ஒருமுறை பயணம் செய்ய 115 ரூபாயும், ஒரே நாளில் சென்று திரும்ப 175 ரூபாயும், பஸ், சரக்கு வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய 245 ரூபாயும், ஒரே நாளில் சென்று திரும்ப 365 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்ததால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். நாங்குநேரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் முந்தைய கட்டணத்தை விட 5% உயர்த்தி இன்று முதல் வசூலிக்கப்படுகிறது. அதன்படி கார், ஜீப் போன்ற இலகுரக வாகனங்களுக்கு தற்போது ஒரு வழி கட்டணம் 110 ரூபாயாகவும், இருவழி கட்டணம் 165 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மினி பேருந்து மற்றும் இலகுரக வேன் போன்ற வாகனங்களுக்கு ஒரு வழி கட்டணமாக 180 ரூபாயும், இருவழி கட்டணமாக 270 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. அதுபோல பயணிகள் பேருந்துகளுக்கு ஒரு வழி கட்டணம் 375 ரூபாயும், இருவழி கட்டணம் 565 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் சுங்க கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கொளத்தூரில் சிறுவனை ராட்வீலர் நாய் கடித்த விவகாரத்தில் நாயின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த ஜெரால்ட் என்ற 8ஆம் வகுப்பு சிறுவனை ராட்வீலர் நாய் கடித்து குதறியதில் காதில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிறுவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் ராட்வீலர் நாய் உரிமையாளர் ஜான் பெட்ரிக் மீது கீழ் விலங்குகளை அஜாக்கிரதையாக பயன்படுத்தல், பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் விலங்குகளை பராமரித்தல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் கோடை வெப்பம் சுட்டெரித்த நிலையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னையில் கடந்த 1 மாத காலமாக கோடை வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து மழை பெய்தது. குறிப்பாக எழும்பூர், பெரியமேடு, வேப்பேரி உள்ளிட்ட இடங்களில் லேசான மழை முதல் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக இருசக்கர வாகனத்தில் வந்த வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே ஓரமாக நின்றனர். வெயில் சுட்டெரித்த நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் 336 அலுவலர்கள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ளனர். பெரம்பலூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், துறையூர், முசிறி, குளித்தலை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பெட்டிகள் ஆதவ் பப்ளிக் பள்ளியில் போலீசாரின் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் தலா 14 மேஜைகள் போடப்பட்டுள்ளன. மேற்பார்வையாளர், உதவியாளர் என மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகளில் 336 அலுவலர்கள் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ளனர். அதேபோல் வாக்கு எண்ணிக்கை மையத்தை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர்.
சென்னையில் இருந்து கொல்கத்தா செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக வந்த தகவல் புரளி என கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் விமான அலுவலகத்திற்கு இணையதளம் மூலமாக வந்த செய்தியை அடுத்து உடனடியாக வெடிகுண்டு நிபுணர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மத்திய உளவு பிரிவு அதிகாரிகள் ஆகியோர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். விமானத்தில் இருந்த 168 பயணிகளும் அவசரமாக விமானத்தில் இருந்து கீழே இறக்கி ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டனர். விமானத்தின் அனைத்து பகுதிகளிலும் தீவிரமாக சோதனை நடத்தியும் வெடிகுண்டுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாததால் வெடிகுண்டு புரளி என தெரிய வந்தது. இது தொடர்பாக சென்னை விமான நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த புரளியை பரப்பிய மர்ம ஆசாமிகள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சையில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதித்த நிலையில் திடீரென்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் அம்மாப்பேட்டை, புத்தூர், உடையார்கோவில், பொன்னாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் சாய்ந்து நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்நிலையில் சேதமடைந்த நெற்பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கோடை மழையால் அறுவடைக்கு சில நாட்களே இருக்கக்கூடிய கதிர்கள் முழுவதும் சாய்ந்து விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக இப்படிப்பட்ட இடங்களை வருவாய்த்துறையும் வேளாண் துறையும் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 35வது வார்டு விநாயகர் நகரில் முறையாக குடிநீர் வழங்க கோரி காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் முறையாக குடிநீர் விநியோகம் செய்ய கோரி பிடிசி சாலையில் மறியலில் ஈடுபட்ட அப்பகுதி மக்கள் தகவலறிந்து சென்ற காவல்துறையினருடனும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் எண்ணப்பட உள்ளது. இதை முன்னிட்டு வாக்கு எண்ணும் மையத்தில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற உள்ளது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 14 மேஜைகள் அமைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை காரைக்குடி அழகப்ப செட்டியார் பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. இதையடுத்து வாக்கு எண்ணும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதை முன்னிட்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியாக வாக்குகள் எண்ணுவதற்கு தலா 14 மேஜைகள் என மொத்தம் 84 மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ள நிலையில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சித்தோடு அருகே உள்ள அரசு சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரியில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்கு பெட்டிகள் கோணம் அரசு பொறியியல் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தனர்.
மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலூர் மற்றும் மதுரை கிழக்கு தொகுதி சார்பில் அதிமுகவின் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இதையடுத்து கூட்டத்தில் பேசிய அவர், டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு டெபாசிட் கிடைப்பதே பெரிய விஷயம் என கடுமையாக சாடினார். ஆலோசனை கூட்டத்தில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டாக்டர் சரவணன், மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் என்ற செல்வம், மாவட்ட இளைஞரணி செயலாளர் வக்கீல் ரமேஷ் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கருத்து கணிப்பு பத்தி நீங்களே எல்லாம் ஆராய்ந்திருப்பீங்க. ஏங்க, ராம்நாட்ல போய் ஓபிஎஸ்க்கு போய் 40 விழுக்காடு ஒரு பத்திரிகை போட்டிருக்கு. நடக்கிற விஷயமா அது? இதை பார்த்தாலே தெரியாதா? என்ன, இதை பார்த்தாலும் எவ்வளவு மோசமான கருத்து திணிப்பு நடந்திருக்கு. என்ன, எந்த வகையிலும் நடக்குமா? நான் இப்பதான் சவால் விட்டு வந்து சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். 2 பேரும் டெபாசிட் காப்பாத்திட்டாங்கனால இப்பயும் சொல்றேன் நான். 2 பேரும் டெபாசிட் காப்பாத்தினாலே பெரிய விஷயம். சென்னை அயனாவரம் பகுதியில் அடிக்கடி ஏற்படும் மின்தடையை கண்டித்து பொதுமக்கள் விடிய அரசிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அயனாவரம் பகுதியில் உள்ள மேட்டு தெருவில் இரவு நேரங்களில் அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது. தொடர்ந்து பல மணி நேரம் மின்சாரம் இல்லாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பொம்மை முதல்வரை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தேவையின்றி மின்தடை ஏற்படுவதால் குழந்தைகள் தூக்கமின்றி சிரமப்படுவதாக குற்றம் சாட்டினர். விடிய அரசு இதை உடனடியாக சரி செய்ய வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர்.